எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, பொது காலத்துடைய 26வது ஞாயிற்றுக்கிழமையை ஒருவோடு வந்திருக்கிற மக்களை ஆசிரியப்பீராக, வழிநடத்துவீராக, பாதுகாப்பீராக. இதோ அருமையான இந்த நாளிலே ஒவ்வொருவருமே கடவுளுடைய அருளை பெறுகின்றார்கள், ஒவ்வொருவருமே கடவுளுடைய ஆற்றலை பெறுகிறார்கள், ஒவ்வொருவருமே கடவுளுடைய வல்லமையை பெறுகிறார்கள் என்ற அருமையான ஒரு இறை செய்தியை இந்த நாளிலே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றார். எல்லோருமே கடவுளுடைய இறைவாக்கு உரைப்பவர்கள், எல்லோருமே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற உன்னதமான ஒரு கருத்தை நீ சிந்திப்பதற்கு இந்த நாளிலே நாம் வந்திருக்கின்றோம். ஆண்டவர் அருமையான இந்த 3 வாசல் மத்தியிலுமே இந்த பொதுக்காலத்து 26ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே எல்லோருமே ஆண்டவருடைய ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள், எல்லோருமே இறைவாக்கு உரைக்குவதற்கு தகுதி பெற்றவர்கள் என்பதை ஒவ்வொருவருக்கும் இந்த பொது குருத்துவத்தின் வழியாக, திருமணக்கு இந்த அருட்சாதத்தின் வழியாக, இயேசுடைய இந்த 30 பணிகளிலே எல்லோரும் பங்கெடுக்கிறோம் என்பதை இன்றைய வாசகங்களிலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இறை வல்லமையோடும் இறை ஞானத்தோடும் நாம் வாழ்வதற்கு தேவையான அருட்கொடைகளை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆக மற்றவர்கள் செய்கிறார்கள், அவர்கள் உயர்ந்து போயிருக்கிறார்கள், மற்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதை பற்றி நாம் பெருமை கொள்ள வேண்டாம். மாறாக ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய ஆற்றல் உண்டு, ஒவ்வொருவருக்கும் திறமைகள் உண்டு, ஒவ்வொருவருக்கும் தகுதி உண்டு என்பதை ஆண்டவர் இன்று நம்ம ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துகின்றார். அத்தகைய ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய உறவுகளை, குடும்பங்களை, நம்முடைய வாழ்வுடைய செயல்பாடுகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கின்றார். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. யோவான் நற்செய்தியிலே 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அருமையான ஒரு ஜெபத்தை செய்கின்றார். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று எல்லா மக்களுமே ஆண்டவருடைய அருளை பெற்றவர்களாக இறை நம்பிக்கையோடு கடவுளுடைய வல்லமையிலே ஆட்கொள்ளப்பட இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய இந்த வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகளாக, ஜீவனுள்ள வார்த்தைகளாக நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக, உம் வாக்கே என் காலடிக்கு விளக்கு, அதுவே என் பாதைக்கு ஒளியுமாம் என்று திருப்பாடல் 119வது பாடல் 105வது இறைவார்த்தையை சொல்வது போல இயேசு நம் உள்ளத்திலே வருகின்றார். இயேசு இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலுமே அவர் அவருடைய இரக்கத்தை பொழிகின்றார், அவருடைய அன்பை நம் மீது பொழிகின்றார், அவருடைய திருவுடல் திரு ரத்தத்தின் வழியாக நம் ஒவ்வொருவருடைய ஆற்றலால் நிரப்புகின்றார். ஆக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாகி இன்று ஆண்டவருடைய வார்த்தைகளை நம் உள்ளத்தில் ஆழத்திலே நாம் தியானிப்போமா? இறை வார்த்தையின்படி செப்டம்பர் மாதத்திலே விவிலிய மாதத்துடைய இந்த நிறைவு ஞாயிறிலே ஆண்டவருடைய இந்த இறைவாக்கு உரைக்கும் இந்த பணியானது நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய சொல்லால், செயலால், சிந்தனையால் ஒவ்வொரு நாளும் நாம் செய்வதற்குரிய வல்லமையை, ஆற்றலை ஆண்டவரிடத்திலே வேண்டி ஜெபிப்போம். நற்செய்தி வாசகத்திற்கு நாம் செவிமடுப்போம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு புகழ். பிரிவு 9 இறை வாக்குகள் 38 48 முடிய. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் பெயரால் பேய்கள் ஒட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிவர் அவர் எளிதாக என்னை குறித்து எழுந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை உள்ள சிறியோர்கள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வருடைய கழுத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விடச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கையுடராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமற்றவராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் முழு சாகாது, நெருப்பும் அவியாது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்துடைய 26வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு இறை செய்தியை கொடுக்கின்றார். எல்லோருமே கடவுளுடைய அன்புக்குரியவர்கள், எல்லோருமே கடவுளுடைய ஆற்றலை பெற்றவர்கள், எல்லோருமே கடவுளுடைய இறைவாக்குரைக்கும் பணி செய்யக்கூடியவர்கள் என்பதை அருமையான இந்த 3 வாசல் வழியாகவே இந்த முதல் வாசகம் என்னாகும் இந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே மோசேயிடத்திலே யோசுவா வந்து சொல்லுகின்றார், இதோ பாளையத்திலே எல்தாது மேதாது என்ற இருவருமே பாளையத்திலே இறங்கி இறைவாக்கு உரைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது அருமையாக மோசே அவர்களுக்கு அருமையாக பதிலை சொல்லுகின்றார். ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்குனராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்தனை சிறப்பு என்று பதில் சொல்லுகின்றார். ஆகவே எல்லோருமே ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள், எல்லோருக்குமே கடவுளுடைய வல்லமை, கிருபை, இரக்கம் எல்லோருக்குமே உண்டு. ஆகவே எல்லாருமே இறைவாக்குரைக்குடைய தகுதி பெற்றவர்கள் என்பதை அவரிடத்திலே யோசுவாவிடத்திலே பதில் சொல்லுகின்றார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது யோவான் இயேசுவிடம் வந்து, போதகரே, ஒருவர் முழு பெயரால் பேய்களை ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் என்று சொல்லுகின்றார். ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, யோவானால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசுவிடத்தில் வந்து கேட்கின்ற அவரை நாங்கள் தடுக்க பார்த்தோம் என்று இயேசு சொல்லுகின்றார். நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்று அருமையான ஒரு பதிலை சொல்கின்றார். அவரும் கடவுளுடைய ஆற்றலை பெற்றவர், அவரும் இந்த பேய்களை ஓட்டக்கூடிய வல்லமை இருந்தால் அவரும் செய்யட்டும். இதில் யாருமே இந்த இறையாட்சியிலே யாரையுமே நாங்கள் தான் செய்ய வேண்டும், தங்களுக்கு தான் இந்த வல்லமை உண்டு, தங்களுக்கு தான் என்று பெருமை கொள்ளக்கூடிய அந்த சதுசேரை போல பரிசேயரை போல தங்களுக்கு தான் சட்டம் தெரியும், தங்களுக்கு தான் மீட்பு உண்டு என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். லூக்கா நற்செய்தி 19 பார்க்கிறோம். இவரும் அபிரகாமின் மகனே என்று ஆண்டவர் அந்த சக்கையை பார்த்து சொல்லுகின்றார். இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லுகின்றார். பாருங்கள் எவ்வாறு அந்த சதுசேயர்கள் பரிசேயர்கள் மனிதர்கள் வாழ்விலே நாங்கள் மீட்புக்குரியவர்கள், மற்றவர்களெல்லாம் அழிவுக்குரியல் என்ற அந்த ஒரு பார்வை. இதைத்தான் இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் அருமையாக சொல்கிறார். உன்னுடைய கை உனக்கு நிழலாக இருந்தால் கையை வெட்டிவிடு. காரணம் இது கிரேக்க சிந்தனை. இந்த மார்க் நற்செய்தி எழுதப்பட்டது முதல் நற்செய்தி. 4 நற்செய்தி நூல்களிலே இந்த மார்க்கு ஆசிரியர் எழுதிய அந்த முதல் நற்செய்தி நம் ஒவ்வொருவரும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. கிபி 65 ஆண்டிலே முதல் முறையாக நற்செய்தி நூல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கிற பொழுது கிரேக்க பின்னணியிலே, காரணம் மனிதனை 2 கூறுகளாக பிரிப்பார்கள், உடல் ஆன்மா என்று. உடல் அழிந்தாலும் ஆன்மா கடவுளுக்குரியது. இதைத்தான் சாக்ரட்டிஸ், பிளேட்டோ போன்ற தத்துவ ஞானிகள், கிரேக்க தத்துவ ஞானிகள் இந்த ஆன்மாவை பற்றி பல புத்தகங்களை அவர் எழுதியிருக்கின்றார்கள். ஆன்மா என்றும் அழியாதது, ஆன்மா பயணித்துக் கொண்டே இருக்கும் என்ற ஒரு உன்னதமான கருத்தை கொடுத்திருக்கின்றார்கள் உலகத்திற்கு. அதைத்தான் இந்த கிரேக்க சிந்தனையிலே உடல் அழிவுக்குரியது, ஆன்மா என்றும் அழியாத அந்த சிந்தனையிலே நம்முடைய ஆன்மா இந்த நிலைவாழ்வுக்கு செல்ல வேண்டும் என்பதை நோக்கி, கண் இடராக இருந்தால் கண்ணை பிடுங்கிவிடு, உன்னுடைய கால் இடராக இருந்தால் அதை வெட்டிவிடு என்று ஆண்டவர் அருமையாக இந்த நாளிலே குறிப்பிடுகின்றார். ஆகவே நாம் இந்த இறையாட்சிக்கு உட்படுகிற பொழுது நம்முடைய ஆன்மா எப்பொழுதுமே ஒரு நிறைவான ஒரு வாழ்வாக நம் ஒவ்வொருவருக்கு கிடைக்க வேண்டும்.
ஆக உடல் அழிந்தாலும் ஆன்மா கடவுளுக்குரிய என்ற அந்த ஒரு பார்வை, கிரேக்கத்தினுடைய பார்வை இன்றைக்கு நற்செய்தியிலே தெளிவாக நமக்கு சிந்திக்க, நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் இதை 2ஆம் வாசகத்திலே யாக்கோபு அருமையாக சொல்லுகின்றார். செல்வர்களே சற்று கேளுங்கள் என்று அவரிடத்திலே அருமையாக சொல்லுகின்றார். உங்களுடைய இந்த வாழ்விலே நீங்கள் பொன்னும் வெள்ளியும் நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்கள், சொத்தை சேர்த்து வைக்கிறீர்கள், எல்லாம் துருப்பிடித்து விட்டன. பாருங்கள், உங்களுடைய ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன. நீங்க எதை சேர்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? எந்த ஒரு வாழ்வுக்காக நீங்கள் இவ்வளவு காலமாக உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய செல்வத்தை சேர்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? அழியாத செல்வமாக இருக்கிற நிலை வாழ்வை உங்களுடைய வாழ்விலே நீங்கள் பரிசாக பெற வேண்டும். இதைத்தான் போதகரே, நான் நிலை வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும்? பெரிய ஒரு பணக்காரன் இயேசுவிடத்தில் வருகின்றான். நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய இளமை பருவத்திலிருந்தே இந்த கட்டளைகள் எல்லாம் நான் கடைபிடிக்கிறேன் என்று சொல்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லாம் கோட்பாடுகளை சரியாக கடைபிடிக்கிறேன் சொல்கிறார். இன்னும் அவனுக்கு ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை இருக்கிறது? நீ உன்னை உள்ளதை விட்டு நீ ஏழைகளுக்கு கொடு என்று சொல்கிற பொழுது அவன் முக வாட்டத்தோடு சொல்லுகின்றான். பாருங்கள், செல்வர்களுக்கு ஒரு அருமையான ஒரு எச்சரிக்கை. ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் பணக்காரன் மின்னரசிலே நுழைய முடியாது என்று சொல்லுகின்றார். அவர் யார்? உண்மையான ஒரு பணக்காரன். இயேசுவை நம்பி வாழக்கூடிய ஒவ்வொருவருமே பணக்காரர்களாக இருக்கிறோம். இயேசுவே சொந்தம், இயேசுவே மீட்பர், இயேசுவே எனக்கு வாழ்வு என்று நாம் வாழ்கிற பொழுது அத்தகைய ஒரு நிலை வாழ்வை நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு போட்டியோ பொறாமையோ, அந்த மோச இடத்திலே யோசுவா வந்து இதோ எல்தாது மேதாது இதோ பாளையத்திலே அங்கு இடைவாக்குரைத்துகிறார் சொல்கிற பொழுது பொறாமையினத்தோடு கேட்கிற பொழுது நீ தன்னை தடுக்க வேண்டாம் என்று மோசையை குறிப்பிடுகின்றார். இயேசு யோவானிடத்திலே சொல்கின்றார், யாரையும் தடுக்க வேண்டாம், நல்லது செய்வதை செய்ய விடுவோம். ஆனால் யாராவது மற்றவர்களுக்கு தீங்கிழைக்கவோ பாவம் செய்யவோ யாராவது இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அவங்க கழுத்துல எந்திரங்களை கட்டி ஏதோ ஒன்று போடணும், ஆழ்கடலை போடணும், திரும்பி வரவே முடியாது. காரணம் ஆண்டவர் மிக்க பத்திரத்திலே உன் பாவங்களை ஆண்டவர் ஆழ்கடலிலே தூக்கி எறிவார் என்று சொல்கிறார். ஆழ்கடல் என்று சொல்கிற பொழுது அங்கு நாம் என்ன விழுந்தாலும் அதுவும் எந்திரக்கல் பார்த்துருப்பீங்க, எந்திரக்கல்லை கட்டி வெளியே வரவே முடியாது. ஆகவே எவரும் மற்றவர்களை பாவத்திலே விழுவதற்கு நாம் ஒரு நாளும் காரணமாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தில் விழுகிறோம், நிறைய பேர் பாவத்துக்கு காரணமாக மற்றவர்களை தூண்டி விடுறோம், மற்றவர்கள தவறான வாழ்வுக்கு நம்ம இட்டு கொண்டு இருக்கிறோம். சிந்தித்து பார்ப்போம். பொதுக்காலம் 26ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் எல்லோருமே அவருடைய இறைவாக்கு உரைக்கும்படியும் எல்லோருக்குமே ஆற்றல் உண்டு, எல்லோருமே அன்புக்குரியவர்கள், எல்லோருமே மீட்படைய வேண்டும், எல்லாரும் இறையாட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு சமூக மீட்பிலே இந்த 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளுக்கு பிறகு எல்லோரும் மீட்பு பெற வேண்டும். நான் மட்டும் மீட்பு பெற வேண்டும் என்பதல்ல, சுயநலத்தில் அல்ல, மாறாக எவரையுமே பாவத்திலே நாம் விழ வைக்கவே கூடாது. கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். சில வேளைகளிலே நாம் ஒருவர் மற்றவரை பாவத்தில் விழச் செய்கிறோம். கணவர் பாவம் செய்கிற பொழுது மனைவியும் அதற்கு துணை போகின்றால், பொய் சொல்லுகிற பொழுது, ஏமாற்றுகிற பொழுது, பேராசையிலே வாழுகிற பொழுது குடும்பமே அந்த தவற்றுக்குள்ளே பாவம் என்ற சேற்றிலே குடும்பம் முழுமையாய் விழுந்து கடைசியிலே தற்கொலைக்கு வருகிறார்கள். செய்தித்தாளை பார்க்கிறோம். கணவர் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தோடு தற்கொலை. நம்ம செய்தியை பார்த்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர்களும் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் கொடுத்த வாழ்வு தூய வாழ்வாக பவுலடியார் ரோமைய மடலிலே 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்வது போல கடவுளுக்கு உங்களையே உகந்த தூய உயிருள்ள வழியாக ஒப்புக்கொள்வது போல இந்த வழியிலே வந்திருக்கின்றோம். பொதுக்காலம் இந்த 26ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் எல்லோரையும் அன்பு செய்கின்றார். எல்லோருக்கும் மதிப்பு உண்டு, எல்லோருக்கும் திறமைகள் உண்டு, எல்லோருக்கும் வாய்ப்புகள் உண்டு என்பதை அறிந்தவர்களாக நாம் இறை ஒன்றிப்பிலே வாழ இத்திருப்பலியிலே நாம் தொடர்ந்து வேண்டி ஜெபிப்போம். ஆமென்.